கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவருக்கு தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாடி மகிழ வேண்டும், தேவனை போற்ற வேண்டும். 6 நாட்கள் நாம் வேலைநாட்களை சுதந்திரத்து கொண்டாலும் 7வது நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அவரை துதித்து பாடி மகிழ்ந்து அவரை போற்றி அவரையே நாம் தஞ்சமின்றி வாழ்கின்ற பொழுது கிறிஸ்து நம்முடைய துதி நிமித்தமாகவும் ஜெபத்தின் நிமித்தமாகவும் அளவில்லாத மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தை காண்பார். என் பிள்ளைகள், இனி நான் உண்டாக்கின பிள்ளைகள் எனக்காக ஆலயத்துக்கு வந்து என்னை பாடி துதித்து மகிழ்ந்து என்னை போற்றியார் சொல்லி பரலோக நம்மை கண்டு சந்தோஷத்தை காணும். ஆகவே கிறிஸ்துவை துதிப்பதிலும் போற்றுவதிலும் ஒருபோதும் குறைபட்டு போகாதபடி நாம் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரத்தோடு பிரைஸ் பண்ணிட்ட பொழுது தேவன் சந்தோஷம் கொள்கின்றார். அவர் நம்மை ஆக்கிரிய வாழ்க்கையை வளர செய்கின்றார். நம்முடைய பாடுகள், நிந்தனை, வேதனை, சகல துயரத்தையும் நீங்கி செய்து நீடித்த ஆயுசு நாட்களை நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, தேவனை போற்றுங்கள், துதியுங்கள், பாடுங்கள். கட்டாயம் உங்களுடைய துதி ஸ்தோத்திர படையிலே தேவன் ஆனந்த மகிழ்ச்சியை காண்பார். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, வெண்மையாய் பிரகாசமாய் காணப்படும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மை தேவன் பொன்னாக விளங்க செய்வார், நீதியாக விளங்க செய்வார், நியாயத்தோடு வாழ செய்வார். நம்முடைய ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யம் நம்மை சேரும் என்று சந்தேகமில்லை. அதை விசுவாசிகள் நம்புங்கள், அவருக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.